தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு போட்டியாக இனிமே யாரும் வர முடியாது. அவருக்கு போட்டியே கிடையாது. அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. சரியா சொல்றீங்க. எப்போ வேணாலும் பிஜேபியோட சேரவும் போறீங்க. அப்போ உங்களோட கொள்கை தான் என்ன, உங்க சித்தாந்தம் தான் என்ன? தாவேக்க ஆட்சி அமைச்சதுக்கு காரணமே திமுக தான் நான் சொல்லுவேன். நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா இப்படி ஒரு மோசமான, ஒரு கேவலமான, ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சியை அவங்க அமைச்சதுனால தான் இங்கு அணை கட்டாமல் போனால் அதற்கு வேண்டுமானால் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் காரணமாக இருப்பாரே தவிர. இப்போ டீலிமிட்டேஷன் பற்றின நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. அதை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு. அதுவும் இடஒதுக்கீட்டு மசோதாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு மசோதாங்கும் போது அதை யார் எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதோட சேர்த்து இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முயற்சிக்குது அப்படிங்கும்போது அப்போ ரெண்டுமே தடைப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காங்க. அதில் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் அதிமுக பிஜேபிக்கு ஆதரவா இது ஏன் எதிர்க்கிறீங்க, இன்னும் சட்டம் முன்வடிவே வரல, ஈவன் பிரேமலதா ஆல்சோ அதை சொல்றாங்க. அப்போ இதுல இடங்கள் அதிகரிக்கப்பட்டா கூட மக்கள் தொகை அடிப்படையிலனா பேசிக்காவே வட மாநிலத்துல மக்கள் தொகை அதிகம், அதுல நம்மளை விட அங்க அதிகங்கிறதுனால ரெப்ரசன்டேஷன் அங்கதான் இருக்க போகுது. அப்ப இந்த பேசிக் இதுவும் வச்சுக்கிட்டு தான் இப்ப ஒரு தீர்மானமே கொண்டு வராங்க. எதுக்காக அதிமுக இப்படி ஒரு நாடகம் ஆடணும், ஈவன் திமுக கூட டீலிமிட்டேஷனை ஆதரிக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது. திமுக ஆதரிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? இப்போ இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டீலிமிட்டேஷனே போயிடுச்சு. அதாவது டீலிமிட்டேஷன் முக்கியமா, இந்த ஆட்சி அதிகாரம் முக்கியமா அப்படிங்கிறப்ப, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு இதுக்கு முன்னாடி திமுக ஆதரிச்சாங்களா இல்லையா மேடம்? பேப்பர்லாம் எரிச்சாங்க. அப்போ தெளிவா ஆதரிக்கல, தெளிவா எதிர்த்தாங்க. அதே திமுக அதே தொகுதி மறுசீரமைப்பு இப்போ அதையும் அந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்டவே இல்லையே. எதிர்ப்பை காட்டவே இல்லைன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு கூட வரல அப்படிங்கிறப்ப அவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சூழலை தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த திட்டம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை இப்போ ஆட்சியோ அதிகாரமோ இருக்கணுங்கிறப்ப வருங்காலத்தில் அவங்க பிஜேபி கூட கூட்டணி சேர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இருக்கலாம் கூட அந்த பெண்டிங்கில் தான் போகிறாங்க. ஒரு தெளிவான எதிர்ப்பெல்லாம் அவங்க எதிர்ப்பு நிலை என்ன சொல்லலை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதே தான். இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணியில் இல்லை அப்படின்னாக்கா நின்றும் குதிப்பாங்க, உட்காந்தும் குதிப்பாங்க, எப்படி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பிஜேபியோட அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அதை ஆதரிப்பது நிச்சயமாக ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிறது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் வானதி மேம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா திமுகவும் பிஜேபியும் சேரப்போகுதா அப்படின்னு கேட்கும்போது ஏன் சேர்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. அப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது திமுகல இருந்து கனிமொழி சோமு அவர்கள் சொல்லும்போது நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அரசியல்னு சொல்லும்போது அப்போ கிட்டத்தட்ட அது உறுதியாயிருச்சா, அதுக்கான எல்லா விஷயங்களும் தான் நடக்குது. அப்போ உங்களோட கொள்கை தான் என்ன? அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. சரியா சொல்றீங்க. எப்போ வேணாலும் பிஜேபியோட சேரவும் போறீங்க. அப்போ உங்களோட கொள்கை தான் என்ன, உங்க சித்தாந்தம் தான் என்ன? நாங்கள் இப்படி இருக்க போறோம், அப்படி இருக்க போறோம், நாங்கள் திராவிட சிந்தனைகள் கொண்டவங்க அப்படின்லாம் ரொம்ப முழக்கிட்டு இருந்தீங்களே. இப்போ உங்களுக்கு கூட்டணி கட்சிக்கு ஆள் இல்லை, எந்த கட்சிகளும் இல்லை, இந்த ஒரு கட்சி தான் பாக்கி இருக்குது, இல்லை இவங்க தான் சென்ட்ரலில் மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கூட போனால் தான் நம்ம அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது பயணம் பண்ண முடியும், உயிரோட வாழ முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க கூட சேரத்துக்கு தயாராகிட்டாங்க. அப்படிங்கிற இதுக்கும் இன்னும் ஒரு நாள் 2 நாள் டைமில் இதுக்கு ஒரு வாசகம் எழுதிடுவாங்க, வசனம் எழுதிடுவாங்க. இவர் RS பாரதி அவர்கள் சொன்னாங்கல்ல, அதிமுகவோட கூட்டணி சேர்றதை பற்றி பேசும்போது அதிமுக ஒன்றும் எங்களுக்கு தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்னு இருக்காரு. அதனால இப்போ எல்லாத்துக்குமே துண்டு போட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நாங்கள் அதிமுக கூடவும் சேருவோம், பிஜேபி கூடவும் சேருவோம், எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் சேருவோம், எங்களுக்கு தேவை ஆட்சி வரணும், எங்களுக்கு தேவை அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுனால யார் கூட வேணாலும் அவங்க சேரத்துக்கு தயாராகிட்டாங்க மேடம். இது எல்லாத்துக்கும் ஒற்றை காரணம் தாவேக்காங்கிற கட்சியும் இந்த ஒற்றை மனிதர் தமிழக முதல்வர் விஜய் அவர்களும். இன்னைக்கு அதாவது தாவேக்க ஆட்சி அமைச்சதுக்கு காரணமே திமுக தான் நான் சொல்லுவேன். நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா இப்படி ஒரு மோசமான, ஒரு கேவலமான, ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சியை அவங்க அமைச்சதுனால தான் மக்கள் வெறுத்து போய் இன்னொரு கட்சியை, இன்னொரு முதல்வரை தேர்ந்தாங்க. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக தாவேக்க இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்துக்கு முக்கியமான காரணமே திமுக தான். அவங்க நாங்கள் எம்எல்ஏஸ் அனுப்பிச்சு விட்டு ஆட்சி அமைச்சோன்னு சொல்லி பட்டும் படாமலாம் சொல்ல வேணாம். நிஜமாவே திமுகவோட ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி தான் இன்னைக்கு தாவேக்காவை இன்னைக்கு ஆட்சி கட்டில கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. இப்ப தனுஷ் அவர்கள்
அவர்கள் வந்து அடுத்து வந்து தொகுதி வாரியாக அப்படிங்கிற மாதிரி கோவையில இருந்து அந்த அரசியல் கட்சியை வந்து என்ஹான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இப்போ தனுஷ் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு காம்படிட்டா வந்தா அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப திமுகனால தான் விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா அப்போ வந்து தனுஷ் அவர்கள் வந்தா அப்போ அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு போட்டியாக இனிமே யாரும் வர முடியாது. அவருக்கு போட்டியே கிடையாது. அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. இன்னும் தெளிவாக சொல்ல போனா இது தனுஷ் அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் அங்கங்க உட்காந்து சில திரைத்துறை சேர்ந்தவைகள் ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்தே அந்த பதில் பேஸ் பண்ணி தான் அந்த அவங்களுக்கும் சேர்த்தே இந்த பதில் வச்சுக்கோங்க. திரைத்துறையில் இருந்து நிச்சயமாக இன்னும் 50 வருடங்களுக்கு யாரும் அரசியலை நோக்கி பயணம் எடுக்க முடியாது. அரசியல் வந்தால் ஜொலிக்க முடியாது. பேருக்கு அவங்க ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு வந்தாங்கல்ல. நாட்டாம குடும்பம் தெரியும் தானே மேடம்? அது நாட்டாம குடும்பம்னு பச்சை குத்துனா தான் போய் அவரை பார்க்கலாமா. இப்போ அவரை பார்த்துக்கிறதுக்கு யாரை அடிச்சுட்டு நிற்கிறாங்க, அவரை பார்க்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன். அவர் எந்த கட்சியில் இருக்காரு இப்போ மேடம்? அவர் எந்த கட்சியில் இருக்காரு? ஆக்சுவலா அவர் வந்து கட்சியவே கொண்டு போய் பிஜேபியில சேர்த்துட்டு 2:30 மணிக்கு நைட் 2:30 மணிக்கு கட்சியை சேர்த்தவர். இப்போ ஒரு சமத்துவ மக்கள் கட்சி இருக்கா, கலைச்சிட்டாரா, இல்லை பிஜேபியில் இருக்காரா இல்லையா? இப்போ எல்லாராலையும் எதை தாங்க முடியலனாக்கா விஜய் முதல்வர் ஆயிட்டாரா, தாங்க முடியல அவ்வளோதானே தவிர மற்றபடி அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. இவங்களும் வர்றவங்க வந்து தனுஷாக இருந்தாலும் இன்னும் எந்த நடிகர் உச்சத்தில் இருக்கிற நடிகர், இன்னும் உச்சத்துக்கு வரப்போகிற நடிகர் யார் வேணாலும் அரசியல் நோக்கி வரலாங்கிற ஒரு ஆசை வரதான் செய்யும். ஏன்னா ஒன்று பார்த்துட்டாங்கல்ல, சினிமாவில் டாப்பாக இருந்தாக்கா, ஸ்டாராக இருந்தாக்கா நம்ம அரசியலில் வந்துடலாம், முதல்வர் ஆயிடலாம். நாங்கள் சினிமாவுன்ற ஒரு தகுதியை மட்டும் வைத்து விஜய் வரவில்லை. அவருக்கு அதை தாண்டிய பல காரணங்கள் இருக்குது, பல உழைப்புகள் இருக்குது, பல வருட அந்த உழைப்பு இருக்குது. அவருக்குன்னு உள்ள ரசிகர்களும் தொண்டர்களும் வேற மாதிரி. அவர் தனிப்பட்ட அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு அமைதியான ஒரு சேவை மனப்பான்மை உள்ள கேரக்டர். அவர் வந்து நிச்சயமாக இந்த பிரபஞ்சமே அவரை அனுப்பி வைத்து இந்த தமிழ்நாட்டை நீ போய் காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கணக்கோட தான் வந்திருக்கிறதா பார்க்க முடியுமே தவிர நிச்சயமாக அந்த இடத்துக்கு வேறு எந்த நடிகர்களோ நடிகர்கள்னு சொல்லி திரைத்துறையிலேருந்து சினிமா துறையிலேருந்து நிச்சயமாக இன்னும் 50 வருட காலத்திற்கு தமிழக அரசியலுக்கு யாரும் வரவே முடியாது மேடம். விஜய் அவர்களுக்கு நிகரானவர் விஜய் மட்டுமே. மேகதாது டேம் அதையும் வந்து விஜய் அவர்களுக்கும் அந்த சம்மந்தப்படுத்தி மேகதாதுல டேம் கட்டினா விஜய் அவர்கள் தான் காரணம், இவங்க பலவீனமா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து கட்டுற அளவுக்கு துணிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? மேகதாதுல அணை கட்டுறதுங்கிறது 90 நாள்லாம் அவங்க ஆரம்பிக்கல. விஜய் வந்து முதல்வர் ஆயிட்டாரு, இப்போ நம்ம போய் கட்டிட்டு வந்துடலாம்டா, இப்போதான் ஒரு திறமை இல்லாத முதல்வர் இருக்காரு. 90 நாளில் அவங்க திட்டம்லாம் போடலை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளுக்கு நல்லாவே தெரியும். அப்போல்லாம் அவங்களால பேசவும் முடியல, அவங்களை எதிர்த்து பேசவும் முடியல. போய் கர்நாடகாவில் போய் உட்காந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு கூட அவங்க தயாராக இல்லை. எல்லாமே அவங்களோட அரசியல், அவங்கவுங்க வேலைகள் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இன்றைக்கி இவரை என்னென்ன விஷயத்தில் கார்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்லிட்டு கச்சத்தீவு பிரச்சனைக்கும் வேணாலும் விஜய் தான் காரணம் அப்படின்னு கூட கொண்டு வந்து சொல்லுவாங்க. ஏன்னாக்கா இலங்கையில் உள்ள இராணுவத்தினர்லாம் தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்றாங்க, இதை எப்படியாவது கச்சத்தீவு எப்படியாவது விஜய் அவர்கள் தான் மீட்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எழுதி கொடுத்த காலத்தெல்லாம் மறந்துடுவாங்க. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே ரொம்ப நீண்ட நெடிய காலமாக இது நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள். கண்டிப்பாக இப்போ இருக்கிற முதல்வர் வந்து அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகள் எடுப்பார். எப்படி காமராஜர் அவர்கள் சொன்னாரோ, என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக, என் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் பிச்சை எடுக்க கூட தயாராக இருக்கேன், பிச்சை எடுத்து கொண்டு வந்து பணம் தரேன், எப்படியாவது பள்ளிக்கூடத்தை கட்டி என்னோட தமிழ்நாட்டு பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அந்த வார்த்தையாக தான் நான் இப்போ ஒரு தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட வார்த்தையை எடுத்துக்கிறேன். நான் இன்னொரு மாநிலத்தில் போய் நான் தண்ணி கேட்கறதுக்காக நான் உட்காந்து பேசுறேன், அதை நான் அவமானமா கருதல. அப்படி ஒரு அவமானமா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிச்சயமாக அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படிங்கிறப்ப அதை ஒரு இன்னொரு காமராஜர் மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா அவரால் என்ன முடியுமோ அதை அவரோட எஃபோர்ட் போட்டு எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சு கொடுப்பாரு. ஆனா அவரை மட்டுமே இதுக்கு ஒரு காரணம், அந்த அணை கட்டுறாங்கன்னா அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்க. இப்ப அதுக்கே சௌமியா மேம் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது ஒண்ணு டேம் கட்டணும் இல்லைன்னா கட்டக்கூடாது, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு, நடுவில் அந்த முயற்சிங்கிறதே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. அப்ப அது அப்படிதான் எடுத்துக்கணுமா, இல்ல வந்து அந்த சமரசத்துக்காக பேசுறதுங்கிறது நல்ல விஷயம் தானே மேடம்? அங்கே அணை அப்படி மேகதாது அணைங்கிறத அவ்வளோ ஈஸியாக அவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவங்க கட்டிட முடியாது மேடம். நிஜமாகவே அது 2 மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, இது மத்தியில் ஆண்டு கொண்டுகிற ஆட்சியுமே இதில் தலையிட வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அப்படிங்கிறப்ப ஒரு மாநிலத்தை பழிவாங்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்க போகிறதில்ல. இந்த மாநிலத்தோட நிலைமையும் இந்த மாநிலத்துக்கான வாட்டர் சோர்ஸ் எங்கேருந்து வருது, இது முக்கியமாக இல்லையாங்கிறத இன்னொரு மாநிலத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக இது எனக்கு வந்து நீங்கள் போன கேள்வி கேட்டீங்க பாருங்கள், இந்த அணை கட்டினா அதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் காரணமாக இருப்பார் அப்படின்னு சொன்னீங்களா, இது அப்படியே நான் மாற்றி சொல்கிறேன். இங்கு அணை கட்டாமல் போனால் அதற்கு வேண்டுமானால் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் காரணமாக இருப்பாரே தவிர நிச்சயமாக இது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அணை கட்டுவதை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிக்க முடியுது மேடம். ஒரு பக்கம் சீமான் அவர்கள் கிட்ட கொஞ்ச நேரம் போகலாம். ஏன்னா அடுத்தடுத்து அவர் வந்து
விஜய் அவர்களை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து டம்மி பண்ணி பேசுறது அப்படிங்கிற ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்துட்டீங்க. அப்புறம் நான் வந்து கொலவெறியோட இருக்கேன், சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடணுங்கிறது. எப்படியாவது சட்டமன்றத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் சொன்னாரு. இப்படிலாம் சொல்லும்போது, ஆனா ஒரு பக்கம் வந்து எப்படி அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இப்பவும் வருது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நீங்க அவரை எப்படி பாக்குறீங்க? இல்ல மேடம். இது ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கணும் அப்டின்னாக்கா, நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. ப்ளஸ் 2ல வந்து ஒரு சென்டம் மார்க் எடுக்கணும். இல்ல நியர்பை 90% 95% மார்க் எடுக்கணும்னா, நீங்க படிச்சா எடுத்துருவீங்கன்னு தெரியும். நீங்க எப்டியா இருந்தாலும் ஃபெயிலா போறதா அப்டின்னு தெரிஞ்சு போச்சுனாக்கா, நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்டிங்கிற மாரி தான் அவரோட பேச்சு இருக்கே தவிர, நிச்சயமாக அவர் ஒரு தொகுதியில கூட ஒரு தொகுதிங்கிறதே அவருக்கு நான் அதிகமா சொல்ல நெனைக்கிறேன். ஒரு ஒரு நகராட்சி சேர்மனாகவோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ, ஊராட்சி மன்ற உறுப்பினராக கூட அவரோட கட்சியை சார்ந்தவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உள்ளாட்சி தேர்தல்ல ஜெயிப்பாங்களா? அதுதான் நான் பொறுப்பு சொல்லிட்டு இருக்கேன். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உள்ள பொறுப்புகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்துக்குரியது இருக்கும்போது, நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன், கொலை வெறியோட இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து அவர் சொல்லுவார் எப்பயுமே, சிரிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவரை பார்த்தே நம்ம சிரிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு என்னத்துக்கு பயிற்சி 16 வருஷமா எடுத்துட்டு இருக்கிற பயிற்சி இப்போ 17வது வருஷத்துல இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லா மாநகராட்சியோட மேயரும் நாம் தமிழர் கட்சியாக இருக்க போறாங்களா, எல்லா நகராட்சியோட சேர்மனும் நாம் தமிழர் கட்சியாக இருக்க போறாங்களா, எல்லா ஊராட்சி மன்ற தேர்தல் பிரசிடென்ட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்க போறாங்களான்னு தெரியல. இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்களான்னு தெரியல. 8%ங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் 4% ஆயிட்டு. இந்த 4%ங்கிறது இன்னும் அதுக்குள்ளவும் போயிடும். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 3 வராது, 2%ஆவே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப அவரு அதாவது எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும், ஒரு வேட்பாளரை அறிவிச்சா கூட, அதுவும் அவரோட பாஷையில தான் பதில் சொல்லணும் வாய்ப்பு இல்லை ராஜா. பொது வேட்பாளர் ஆகும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்துருமா? அது அப்ப வந்து கொள்கை மாறாதா? விஜய் அவர்கள் வந்து 2 கண்கள்னு சொல்லும்போதே வந்து ஒண்ணு இங்க நில்லு, இல்லைன்னா இங்க நில்லுன்னு சொன்னவர் எதுக்காக திராவிடத்தோட போய் நிக்கிறாரு அப்படிங்கிற கேள்விதான் எழுப்பப்படுது. அப்ப திமுக ஆதரவு நிலைப்பாடே அவர் எடுக்கிறாரா? மேடம், இந்த அரசியல் அறிவு, இந்த அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ வேற வழி இல்லாமல் போய் சேர்ந்தாலும், மக்கள் நீங்கள் உடனே நீ நினைக்கிற மாதிரி திமுக காரனும் போட்டுருவான், நான் திமுக காரனும் போட்டுருவான், நாம் தமிழர் கட்சிக்காரனும் போட்டுருவான் அப்படின்னு நினைக்காதீங்க. 3 கட்சிக்காரனும் காரி துப்பிட்டு ஏற்கனவே வாங்கின பர்சன்டேஜ்லேருந்து ரொம்ப கேவலமான ஓட்டு வாங்கி தோக்கக்கூடிய ஒருத்தர் அவராக தான் இருப்பார் பொது வேட்பாளர் நிறுத்தினாக்கா. சும்மா இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாயில் வர்றது எல்லாத்தையும் எப்போ போனாலும் பேசிட்டு போகிற மாதிரிலாம் பேசிட்டு போக முடியாது மேடம். ரொம்ப ஒரு நாளைக்கு 100 பேர் வெளில வந்துட்டாங்க மேடம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து. நான் என்ன நோக்கத்துக்காக போனால் அந்த கட்சி திசை மாறி போகிறது எனக்கே தெரியுது. நான் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கேன், இந்த கட்சியிலேருந்து நான் 1 ரூபா கூட சம்பாதிக்கல, நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், இன்னையிலேருந்து விடைபெறேன் முகநூல்ல டெய்லி 20 பேர் 30 பேர் மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்கிறப்ப அங்க யார் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவர் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. அவருக்கு தேவை பேசணும் மேடம், அவ்வளவுதான். அரசியல் தேர்தல் எலெக்ஷன் அதெல்லாம் 2வது. மேடை கிடைக்குதா பேசுவோம், என்ன வேணாலும் பேசுவோம், அன்னைக்கு நம்ம ஸ்கோர் பண்ணோமா அப்பாடா அன்னைக்கு நைட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு மேடம். நிச்சயமாக அவரோட கணக்கெல்லாம் எலெக்ஷன் கணக்குக்கெல்லாம் இனிமேல் வராது. அப்படியே சந்திச்சாலும் இந்த உள்ளாட்சி தேர்தல் 2031 தேர்தல் அப்படின்னு ஒரு சும்மா பேசிட்டு இருக்கலாமே தவிர 31க்கு அப்புறம்லாம் அவருக்கு நிற்கிறது கேண்டிடேட் கூட இருக்க மாட்டாங்க மேடம்.